இன்று ஆடி மாதம் 12ஆம் நாள். இன்று நம்ம எந்த அம்மனுடைய வரலாறை பார்க்க போகிறோம்னா இருக்கங்குடி மாரியம்மனுடைய வரலாறு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பல மாரியம்மனுடைய வரலாறு இருக்குது. வேணுன்றவங்க போயிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு காலத்தில் ஒரு பெண் மற்றும் அந்த ஊரை சேர்ந்தவங்க அனைவரும் மாடு மேய்க்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் அங்கு மாடு சாணம் போடுற அனைத்து சாணத்தையும் பொறுக்கி வைக்கிறாங்க. பொறுக்கி தான் கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போய் வாசலில் சாணி தெளித்து கோலமிட்டு வீடை பராமரிக்கிறது அந்த பொண்ணுடைய வழக்கம். அதே மாதிரியே தினமும் அந்த பெண் சாணம் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் சாணம் எடுக்க பார்த்த அந்த இடத்துல இருந்து அந்த கூடையை தூக்கவே முடியல. என்னடா இது, இந்த இடத்துல அந்த கூடையை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கவங்க அனைவரையும் கூப்பிட்டு உதவிக்கு கேட்குறாங்க. ஆனால் யாராலையுமே அந்த சாணக்கூடிய அந்த இடத்துல இருந்து எடுக்கவே முடியல. அந்த நேரத்தில் திடீர்னு அங்கே இருந்த ஒரு பெண் மேலே அருள் வந்து இதை மாதிரி இந்த இடத்துல நான் வீட்டு இருக்கேன், என்னை இந்த இடத்துல இருந்து தோண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஊர் மக்களும் அந்த இடத்த நோண்டுறாங்க. அந்த இடத்த தோண்டி எடுத்தது உடனே அதுக்குள்ளே ஒரு அம்மன் சிலை இருக்குது. அதுதான் இருக்கங்குடி மாரியம்மன். இந்த அம்மன் ஒரு காலை மடித்தபடியும் ஒரு காலை தொங்க விட்டபடியும் இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டுருப்பாங்க. மற்ற மாரியம்மன் அனைத்துமே தன்னுடைய வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் அத்தனை மாரியம்மனுங்களுக்கும் வித்தியாசமாக இந்த அம்மன் எதிர்ப்புறமாக காலை மடித்து காலை தொங்க விட்டு இருப்பாங்க. இந்த அம்மன் ஏன் இருக்கங்குடி மாரியம்மன் அழைக்கப்படுறாங்கன்னா, இந்த அம்மன் கோவில் இருக்கிற இடத்து 2 ஆற்றங்கரைக்கு நடுவில் உள்ளது. அதாவது 2 பக்கமுமே நதிகள், கங்கை நீர், அதாவது தண்ணீர் கங்காதேவி செல்கிறாள். அதனால் 2 பக்கமும் இரு கங்கை நீர் செல்வதால் இரு கங்கை குடி அப்படின்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. அது மருவி 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 இரு கண் குடி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் பேர் மாற்றம் ஆயிடுச்சு. இந்த அம்மனுக்கு கண் நோய் இருக்கிறவங்க இந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று இந்த அம்மன் ஆலயத்திலே இருந்து தன்னுடைய பிரச்சனை சரியாகணும்னு சொல்லிட்டு அங்கேவே தங்கி எத்தனை நாளானாலும் அந்த அம்மனை வழிபட்டு அந்த நோய் சரியானதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் தன்னுடைய இல்லத்துக்கு திரும்புகிறாங்க. இந்த அம்மன் பல நோய்களை குணப்படுத்துகிறாங்க. இந்த அம்மனை வழிபட்டால் கேட்டது கேட்டபடி கிடைக்கும். இந்த அம்மன் மாரியம்மனுடைய அம்சமான ஒரு அம்மனாக திகழ்கிறாங்க. இந்த அம்மனை வழிபடுங்க, வாழ்வில் வளம் பெறுங்க. இதுதான் இருக்கங்குடி மாரியம்மனுடைய வரலாறு. நன்றி.